சிறுதுளி பெருவெள்ளம் மழைநீரை சேமிப்போம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம் பார்த்தீங்கன்னா, பார்த்தாலே தெரியுது, சிக்கன் கிரில்லு தான். இது எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம் வாங்க. பார்த்தீங்கன்னா நான் 2 பீஸ் தான் எடுத்திருக்கேன். இதுக்கு பார்த்தீங்கன்னா இதை நல்லா சுத்தமாக கழுகிட்டு, நல்லா உப்பு போட்டு கழுகிட்டு, ஒரு போர்க்கு வச்சு இல்லைன்னா கத்தி மூணு இருக்குது பார்த்தீங்களா, அதை வச்சு நல்லா குத்தி குத்தி வச்சுருக்கேன். ஏன்னா மசாலாலாம் அதில் பிடிக்கிறதுக்காக வேண்டி. பார்த்தீங்கன்னா இஞ்சி ஒரு துண்டு, பூண்டு வந்து ஒரு 10 பல் பூண்டு, மல்லி இலை ஒரு பிடி, வந்து புதினா இலை ஒரு பிடி, வெங்காயம் பார்த்திங்கன்னா ஒரு 7-8 வெங்காயம் சேர்த்துருக்கேன். இதெல்லாம் ஜாரில் போட்டுட்டு இது கூடவே கொஞ்சம் மசாலா பொடியும் போட்டுக்கலாம். பாருங்கள் என்னென்ன மசாலா போடலாங்கிறத. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. எல்லாருக்கும் இது பிடிக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் கடைசி வரை பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் போடுங்க. இது கூட இஞ்சியை கட் பண்ணி போட்டுக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறமா மிளகு வந்து 1/2 டீஸ்பூன் போட்டிருக்கேன். கரம் மசாலா 1/2 டீஸ்பூன் போட்டிருக்கேன். ஸோ இது சின்ன ஜீரகம் வந்து 1/4 டீஸ்பூன் போட்டிருக்கேன். மிளகாத்தூள் வந்து 1/2 டீஸ்பூன் போட்டிருக்கேன். இதில் ஒரு பச்சை மிளகா போட்டிருக்கேன். இது கூடவே பார்த்திங்கன்னா சோம்பு பொடி வந்து 1/2 டீஸ்பூன் போட்டிருக்கேன். இதெல்லாம் போட்டு இது கூடத்தில் பார்த்திங்கன்னா வினிகர் வந்து, அதாவது எலுமிச்சம்பழம் இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு எலுமிச்சம்பழம் சேர்த்துக்கோங்க. எலுமிச்சம்பழம் இல்லாதனால நான் வந்து வினிகர் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவு போட்டிருக்கேன். மஞ்சள் வந்து 1/2 டீஸ்பூன் போட்டிருக்கேன். இது கூடவே உப்பும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இதை அரைச்சி எடுத்துக்கலாம். நல்ல பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துட்டு இந்த மசாலா வந்து நம்ம கறியில் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா அப்ளை பண்ணிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ நைஸாக இருக்குன்ட்டு. இந்த மசாலா வந்து நீங்கள் அரைச்சி இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். வாசனை வந்து சூப்பராக இருக்கும். எவ்வளோ தூரத்துக்கு போனாலும் இந்த வாசனை அப்படியே வந்துகிட்டே இருக்கும். அந்த அளவுக்கு வாசனையும் மணமும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக இந்த மசாலா வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிக்காதவங்க கூட கண்டிப்பாக சாப்பிடுவாங்க இந்த வாசனையில். பாருங்கள் மசாலா வந்து எல்லா பக்கமும், ஏன்னா நான் ஏற்கனவே கத்தி வச்சு நல்லா குத்தி எல்லா பக்கமும் குத்தி விட்டுருக்கேன். இல்லைன்னா நீங்கள் வந்து சின்ன சின்னதாக கத்தி வச்சு லைட்டாக கீறி விட்டுக்கோங்க. அந்த மாதிரி கட் பண்ணி வச்சு இந்த மசாலா தேய்ச்சாலும் நல்ல மசாலா பிடிச்சிக்கிறோம். இந்த மசாலா வந்து தேய்ச்சிட்டு 1 மணி நேரம் நம்ம வந்து ஊற வச்சிடலாம். நல்ல மசாலா எல்லாத்துலேயும் பிடிக்கட்டும். மசாலா போட்டு நல்லா எல்லாம் தேய்ச்சி 1 மணி நேரமோ நமக்கு எவ்வளோ டைம் இருக்கோ அதை அனுசரித்து வந்து நம்ம வந்து ஊற வச்சுக்கலாம். இப்போ நான் வந்து 1 மணி நேரம் இதை வச்சுக்கிறேன். ஏன்னா அடுப்பில் வேறு வேலை இருக்கனால அது வரைக்கும், அது செஞ்சு முடிக்கிறது வரைக்கும் இது ஊறட்டும்ட்டு வச்சுருக்கேன். நீங்கள் வந்து டைம் இல்லைன்னா 1/2 மணி நேரம் வச்சா கூட போதும். இது பாருங்கள் எந்த அளவுக்கு கலர்ஃபுல்லாக பச்சை கலராக இருக்குது. ஆனால் நம்ம சுட்டு செஞ்சு வரும்போது பார்த்திங்கன்னா சூப்பர் டேஸ்ட்டு, சூப்பர் வாசனையாக இருக்கும். கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும். என்னடா கிரில் பண்ண போகிறேன்ட்டு தோசைக்கல்ல வைக்கிறேன்னு பார்க்காதீங்க. இதில் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஏன்னா கல்லில் வந்து ஒட்டி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக. இந்த கல்லும் வச்சு ஏன் அந்த மாதிரி செய்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிக்கன் வந்து கொஞ்சம் வெந்ததுக்கப்புறமா நம்ம சுட்டு எடுக்கலாம். ஏன்னா நம்ம பச்சையாக வச்சோம்னா கரிஞ்ச வாசனை தான் வரும். அந்த புகையோட வாசனை தான் அதிகமாக இருக்கும். இப்போ இது பார்த்திங்கன்னா இதை வச்சு நம்ம வந்து ஒரு மண்சட்டி வச்சு மூடி வச்சிடலாம். ஒரு கட்டியான பொருள், அதாவது அதுக்கு தகுந்த மூடி வச்சு நல்லா மூடி ஒரு 1/4 மணி நேரம் அந்த மாதிரி வச்சோம்னா அந்த சிக்கன் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாயிரும். மசாலாவும் வந்து நல்லா அதில் ஊறி இருக்கும், பிடிச்சிக்கிறோம். பாருங்கள் இந்த பக்கம் திருப்பி போட்டேன். இதே மாதிரி 2 சைட்லேயும் ஒரு 5 நிமிஷம் வந்து நம்ம இந்த மாதிரி மூடி வச்சு வச்சோம்னா உள்ளே எல்லாம் வந்து நல்லா வெந்து சாஃப்டாக இருக்கும். அதுக்கப்புறமா நம்ம வந்து ஃப்ரில் பண்ணோன்னா டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்கும். பாருங்கள், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதை எடுத்துகிட்டு இதை வந்து ஃபுல்லும் வேக வைக்கலை, பாதி அளவு தான் வேக வச்சுருக்கேன். இது 2யும் அதே மாதிரி 2 பக்கமும் வேக வச்சு நம்ம எடுத்துக்கலாம். எடுத்ததுக்கப்புறமா நம்ம கிரில் பண்ணுறதுக்குள்ளே அந்த கம்பி வச்சு நம்ம வந்து சுட்டு எடுத்துக்கலாம். இது பாருங்கள், நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கம்பி இல்லைன்னா கூட பரவாயில்ல, நீங்கள் இந்த தோசைக்கல்லிலே கூட இப்படி வச்சு நல்லா மூடி வச்சு நல்லா வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா
அந்த மூடியை எடுத்துட்டு 2 பக்கமும் திருப்பி திருப்பி நம்ம வச்சோம்னா அந்த தீயில் சுட்டது மாதிரியே நல்ல வாசனையாக இருக்கும். அதில் வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா லாஸ்ட்டில் ஒரு கறி துண்டு எடுத்து அது மேலே வச்சு புகை வர அளவுக்கு மூடி வச்சிட்டோம்னா இந்த அடுப்பில் நம்ம டைரெக்டாக எப்படி சுட்டோமோ அதே கிரில் பண்ணோமோ அதே டேஸ்ட்டு அதுக்கும் கிடைக்கும். இல்லாதவங்க, இந்த கம்பி இல்லாதவங்க கவலைப்படாதீங்க, சிம்பிளாக செய்கிறது தான். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், இதை வந்து இந்த கம்பியில் வச்சுருக்கேன். அது வந்து கரெக்டாக லாக் ஆக மாட்டேங்கி, அது வழுகி சிக்கன் வந்து பெரிய பீஸாக இருக்கிறதுனால அது வழுகி வழுகி இந்த பக்கம் வருது. அதனால் அதை கரெக்டாக வச்சுட்டு அதுக்கு மேலே கல் வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வெந்திருக்கு பாருங்கள், கலரும் மாறி இருக்குது. இந்த தீ கங்கிலே வந்து நாம் வந்து திருப்பி திருப்பி வச்சோன்னா இது இந்த தீ திடீர்னு எரியுது வந்து பார்த்திங்கன்னா அதில் உள்ள கொழுப்பு வந்து உருகி தீ எரியுது. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். தீ இல்லை, அடுப்பு இல்லைனாலும் பரவாயில்ல, சிரட்டை இருந்தால் கண்டிப்பாக சிரட்டை போட்டு இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் எரிய வச்சு இந்த மாதிரி பண்ணிங்கன்னா கூட சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், அப்போ தான் தெரியும். கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் செஞ்சு பாருங்கள். இப்போ நம்ம இதை எடுத்துகிட்டு அடுத்ததாக நம்ம வச்சு சுட்டுக்கலாம். இது பாருங்கள், சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும். இது செஞ்சோன்னா நம்ம திரும்ப திரும்ப இதே மெத்தடில் தான் நம்ம செய்வோம். அந்த அளவுக்கு டேஸ்ட்டாகவும் மணமாகவும் இருக்குது. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இது வரைக்கும் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. துர்காதேவிங்கிறவங்க நல்ல கமெண்ட் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக உங்கள் கமெண்ட்டுக்கு ரொம்ப சந்தோஷம். இதே மாதிரி திரும்ப திரும்ப வீடியோ பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை வந்து மறக்காமல் கருத்துக்களை தெரியப்படுத்துங்க. பாருங்கள், இப்போ ரெண்டாவது அந்த இன்னொரு பீஸையும் அதே மாதிரி வச்சு சுட்டு எடுத்துகிட்டு நம்ம வந்து கார்னிஷ் பண்ணிக்கலாம். பாருங்கள், வெங்காயம் வச்சு எடுத்திருக்கேன். சூப்பராக இருக்குது. நீங்கள் இதை வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்தா தான் அதோட ருசி தெரியும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். எல்லாருக்கும் நன்றி, வணக்கம், தேங்க்யூ.